ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்ட் பர்பஸ்லாம் கொடுக்குற மாதிரி உள்ள பிளான் தான் பார்க்க போகிறோம். இந்த ரோ ஹவுஸ் மாதிரி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி வீடு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீடு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே சிங்கிள் BHK ஹவுஸ் தான். இப்போ நம்ம ஒரு சின்ன இடத்துலேயே எவ்வளோ நிறைய வீடு கட்டலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பிளானில் உள்ள ஒரு வீடை பற்றி பார்க்கலாம். என்ன ரூம்ஸ்லாம் இருக்குது, ரூமோட சைஸ்லாம் என்ன இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதுதான் அந்த ஒரு வீட்டோட பிளான். இப்போ இதோட லென்த் வந்து 29 ஃபீட் வருது, வித் வந்து 11 ஃபீட் 6 இன்ச் வருது. இப்போ இந்த பில்டிங் மட்டும் நமக்கு ஒரு அப்ராக்சிமேட்டா 335 ஸ்கொயர் ஃபீட் தான் வருது. 333.5 தான். வீட்டோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு. இப்போ மெயின் டோர் வழியா ஹாலில் என்ட்ரி ஆகிறோம். ஹாலோட சைஸ் 10 ஃபீட்க்கு 10 ஃபீட் இருக்கு. இப்போ நம்ம ஹாலில் இருந்து இந்த சைட் டோர் யூஸ் பண்ணி பெட்ரூம் போகலாம். பெட்ரூமோட சைஸ் 10 ஃபீட்க்கு 8 ஃபீட் இருக்கு. இப்போ நம்ம ஹாலில் இருந்து இந்த சைடு வந்தோம்னா கிச்சன் இருக்கு. கிச்சனோட சைஸ் 6 ஃபீட்க்கு 8 ஃபீட் இருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த கிச்சன் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கனால நம்ம இதை ஓப்பன் கிச்சன் மாடலில் கூட டிசைன் பண்ணலாம். இப்போ ஹாலில் இருந்து இந்த சைடு வந்தோம்னா இந்த இடத்துல காமன் டாய்லெட் இருக்கு. இதோட சைஸ் 3 ஃபீட் 9 இன்ச்க்கு 6 ஃபீட் இருக்கு. இப்போ டாய்லெட்க்கு வெளியில இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் மாதிரி இருக்கு. இது நம்ம ஒரு வாஷ் ஏரியாவா கொடுக்கலாம். வாஷிங் மிஷினோ வாஷ் பேசினோ எதுனாலும் நம்ம இங்கே வச்சுக்கலாம். நம்ம ஹாலில் இருந்து இந்த பேக் டோர் யூஸ் பண்ணி வெளியில போய்க்கலாம். இப்போ இந்த பிளான்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு கிச்சன் இந்த இடத்துல வருது, அப்புறம் ஹால், அப்புறம் பெட்ரூம் இருக்கு. சப்போஸ் நமக்கு பெட்ரூம் இந்த சைடு வந்து கிச்சன் இந்த சைடு போகணும்னா நம்ம இப்படி கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பெட்ரூம் வந்துடும், இந்த இடத்துல ஹால், இந்த இடத்துல கிச்சன், இந்த இடத்துல டாய்லெட் வரும். ஸோ இப்படி கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் நம்ம இந்த பிளானோட ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணுறோம். சில பிளானில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லென்த் வந்து 11 ஃபீட் 6 இன்ச், வித் வந்து 29 ஃபீட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி இந்த ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணி இப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பிளானில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஹால் இருக்குது, இந்த இடத்துல பெட்ரூம், இது கிச்சன், இது காமன் டாய்லெட் இருக்குது. சப்போஸ் இதில் நம்ம பெட்ரூம் கிச்சன் போர்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்துல ஹால் இருக்கு, இந்த சைடு பெட்ரூம் வருது, இந்த இடத்துல கிச்சன், இந்த இடத்துல காமன் டாய்லெட் இருக்கு. ஸோ நம்ம பிளாட்டுக்கு எப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ரூம் போர்ஷன்லாம் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பிளான் அதை அப்படியே நம்ம காப்பி பண்ணி அப்படியே வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு 6 ஃபீட் ஒய்டில் பேசேஜ் இருக்கு. அப்புறம் நம்ம இந்த சைடில் இந்த பிளானை அப்படியே மிரர் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பிளானில் நம்மளுக்கு லென்த் வந்து 57 ஃபீட் 3 இன்ச் இருக்கு, வித் வந்து 29 ஃபீட் இருக்கு. இப்போ இந்த பில்டிங் மட்டும் ஒரு அப்ராக்சிமேட்டா 1660 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட வருது. இப்போ நம்ம இந்த பிளான்ல பார்த்தோம்னா இப்போ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு பார்க்கும்போது நம்ம கிச்சன் டாய்லெட் இந்த இடத்துல இருக்கு. அதே நமக்கு அடுத்த வீட்டுக்கு பார்த்தோம்னா கிச்சன் டாய்லெட் இந்த இடத்துல இருக்கு. நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சனால இப்படி இருக்கு. இப்போ நம்மளுக்கு சப்போஸ் கிச்சன் டாய்லெட்டும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்தால் நம்மளுக்கு பைப்பிங் கனெக்ஷன்லாம் கொடுக்க ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நம்ம இப்படி கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிச்சன் டாய்லெட் பக்கத்தில் வந்துடும். இப்போ நம்ம பைப்பிங் கனெக்ஷன்லாம் ஈஸியாக கொடுக்கலாம். ஸோ நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரூம் போர்ஷன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நம்மளுக்கு 2 சைடு ரோடு வரதா இருக்கு அப்படின்னா, இல்லை நமக்கு ஷாப்ஸ் மாதிரி கட்டி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம 2 வீடு கட்டிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஷாப்ஸ் கொடுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு கடையோட டைமென்ஷன் வந்து 10 ஃபீட்க்கு 10 ஃபீட் 6 இன்ச் இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து இப்போ 10 ஃபீட்க்கு 8 ஃபீட் ஆகணும் அப்படின்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கடை கூட கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தா நம்மளுக்கு ஒரு 5 கடை இருக்கு, அது போக 2 வீடு இருக்கு. இப்போ நம்ம ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, 2 சைடுமே கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா இந்த சைடில் உள்ளவங்களாம் இந்த ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, இந்த சைடில் உள்ளவங்க இந்த ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத இப்படி கொடுத்துருக்கோம். இந்த ஒரு பிளானை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிங்கிள் பிளான் வந்து நம்மளுக்கு வெறும் 335 ஸ்கொயர் ஃபீட் தான் வருது. இதுலேயே நமக்கு அழகாக ஒரு ஹால், கிச்சன், பெட்ரூம், ஒரு காமன் டாய்லெட் எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு 350 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே ஒரு பில்டிங் பிளான் வேணாலும் இந்த பிளான் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.